எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஊர்ல ரொம்ப நல்லவன், ரொம்ப பக்தி மார்க்கம் நிறைந்தவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமா தனியா வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த ஊர்ல வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டு பண்ட் உடைச்சுக்கிட்டு மனையை உடைச்சுக்கிட்டு தண்ணி வருது. அப்போ எல்லாரும் ஓடுறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து சொல்றான், தம்பி நான் உன்னை காப்பாத்துறேன், இந்த சைக்கிள்ல ஏறிக்கோ, நான் 2 பேரும் இந்த ஊரை விட்டு போயிடலாம். அவன் சொல்றான், என்னை காப்பாத்த நான் வழிபட்ட தெய்வம் வரும், நீ உண்ட வேலையை பார்த்துட்டு போ. அவன் போயிட்டான். கொஞ்ச நேரத்துல தண்ணி வந்து இடுப்பளவு தண்ணிக்கு வந்தாச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்போ ஊர்ல இருக்கிறவங்க ஒரு வெள்ளத்துல வராங்க. வெள்ளத்துல வந்தவங்க, தம்பி இதுல 3 பேர் நாங்க போறோம், 4வது ஒருத்தர் ஏற்றலாம், நீ ஏறிக்கோன்னு சொல்றான். இப்போ அவன் சொல்றான், என்னை காப்பாத்த கடவுள் வருவார். அவனும் போயிட்டாங்க. இப்போ நிறைய தண்ணி வந்து இவன் வீட்டுக்கு மேல இருக்கிறான். அப்ப மீட்பு பணியாளர் ஹெலிகாப்டர்ல வந்து ஏணியை போட்டுட்டு, தம்பி இதை பிடி, நாங்க உங்களை காப்பாத்துறோம்னு சொல்றாங்க. அப்போ அவன் சொல்றான், என்ன காப்பாத்த கடவுள் வருவார். அவனும் போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வீடு இடிஞ்சு தண்ணிக்குள்ள விழுந்து இவனும் செத்து போயிடறான். இந்த ஆத்மா நேர கடவுள் சன்னிதானத்துக்கு போய் கோபமா கடவுளை பார்த்து கேட்டுச்சான், நீ வருவாய் வருவாய்ன்னு கடைசியோட நம்பி நீ வரல, என்ன ஏமாத்திட்ட, கோபமா கேட்டுச்சான். கடவுள் என்ன சொன்ன தெரியுமா? முட்டாள் மானிடா, 3 முறையும் நான் தான் வந்தேன். சைக்கிளா வந்தது நான் தான், தோனியா வந்தது நான் தான், கடைசியா ஹெலிகாப்டரா வந்தது நான் தான். 3மே சந்தர்ப்பங்களைத்தான் நான் தருவேன், அது வாழ்க்கையா மாத்தி கொள்றது உண்ட கையில தான் இருக்குன்னு சொன்னாங்க. நமக்கும் இதே வார்த்தை தான், வாய்ப்புகளை வாழ்க்கையா மாத்தி கொள்றதுக்கு நாம பழகிட்டோம்னா இருந்தா இந்த நாள் இல்ல எந்த நாளும் நல்ல நாளா இருக்கும். ஹேவ் அ நைஸ் டே.